சரி, எடப்பாடிக்கு எதிரான தரப்பு வேலுமணி அவர்கள், அதே போல சி.வி. சண்முகம் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு தலைமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா சார்? நிச்சயமாக அதற்கான வேலை திட்டம் தான் தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆதரவு நிலையில் இருப்பதாகவும், பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இப்போது ஆதரவு தெரிவிச்சிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்குது. பல மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இவங்க நீக்கிட்டு ஒரு 26 புதிய மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த மாவட்ட அலுவலகத்துக்கு போக முடியாத நிலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். எடப்பாடி தரப்புக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும், இன்னும் பக்கம் இவங்க எடுத்த எஸ்பி வேலுமணி இவர்கள் எடுத்ததுக்கு சேலம் பகுதியில இவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அங்கங்க மாவட்ட வாரியாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது கட்சியை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால உடனடியாக தாமதமின்றி பொதுக்குழு கூட்டணுங்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல சட்டத்திட்ட விதிப்படி அதிமுகவினுடைய அந்த பைலாப்படி 2/3 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தா 1 வார காலத்துல பொதுக்குழுவை கூட்டணும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில கையெழுத்து பெற்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சப்மிட் பண்ணி பொதுக்குழுவை கூட்டுவங்கன்னு வரும். ஆனா இப்போ இந்த மாதிரி யாரு கையெழுத்து கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கையெழுத்து போடாதீங்கன்னு எடப்பாடி தரப்புல இருந்து உத்தரவு போயிருப்பதாக ஒரு முக்கியமான நிச்சயமா எடப்பாடியினுடைய செயல்பாடு, எடப்பாடியை பிடிக்காத ஆட்கள் தான் இப்ப கையெழுத்து போடுறாங்க. ஆமா, எடப்பாடியே இருக்கட்டும் அப்படிங்கிறோம் நிச்சயமா கையெழுத்து போட மாட்டாங்க. அப்படி எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்ற அதிருப்தி நிலையில் இருப்பவர்களிடம் நீங்க வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா, நலன் முக்கியம். இதை தாண்டி அங்கங்க கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த மாநகர மாவட்ட நிர்வாகிகளிடமும் கூட இந்த தலைமை மாற்றம் தேவை என்கிற தீர்மானம் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நான் கேள்விப்பட்டேன். அது 2 நாட்கள்ல அதுவும் வரும். பொதுக்குழு கூட்ட வேண்டியது இருக்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல அவசர பொதுக்குழு கூடி பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில எல்லாம் போயிருக்கு. அந்த அடிப்படையில இவரே தார்மீக பொறுப்பேற்று தன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துட்டு பொதுக்குழுவை அவைத்தலைவர் தலைமையில கூட்டிட்டு, அந்த பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்காக பாடுபட்டு இருக்காரு, அவர் தான் நிறைய உழைச்சிருக்கிறாரு, அவரே இன்னும் உழைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுக்குழு முடிவெடுத்தா இவங்களும் ஏற்க போகுது. அதை பண்ணணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.